தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 28ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு 0 என்று மத்திய அரசு பதிலளித்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக மத்திய அரசு அளித்துள்ள பதிலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஹிந்தியோ சமஸ்கிருதமோ தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதா அல்லது பாரதிய ஜனதா கட்டமைக்க விரும்பும் தேசியம் என்பது இதுதானா என்று கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவரை தொலைபேசி வழியே புதிய தலைமுறை தொடர்பு கொண்டு கேட்டபோது தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியை கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எதுக்காக சமஸ்கிருதமோ ஹிந்தியோ சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியல. அதற்கு பதிலாக தமிழ் சொல்லி தரட்டும். தமிழ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல நீங்க எந்த பாலிசியோட அடிப்படையில நீங்க யாருமே பேசாத சமஸ்கிருதத்தையோ இல்லைன்னா இந்த மாநிலத்துல பேசாத ஹிந்தியையோ சொல்லித்தரணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வைத்திருக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டில் தமிழர்கள் பேசக்கூடிய மொழியையோ மற்ற மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மலையாளத்தையோ தெலுங்கையோ நீங்க சொல்லி தரத்துக்கு தயாராக இல்லை. அது ஒரு 10-15 மாணவர்கள் இணைந்து ஒரு கோரிக்கையை வைத்தால் அது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்களே தவிர அந்த மொழியை நீங்கள் சொல்லித்தர முன் வரவில்லை. இதைத்தான் நாங்க நீங்க மறைமுகமாக தொடர்ந்து ஹிந்தியை திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கும் வழி தேடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் என்றாவது இப்படிதான் ஒரு பதில் கிடைக்குமே தவிர எந்த கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதற்கு நீங்கள் சில நாட்களுக்கு முன்னால் பார்த்தீர்கள் எப்படிப்பட்ட விதத்திலே அங்கே அவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்பதை இந்த நாடே பார்த்தது. அதனால அவங்க இதுவரைக்கும் எந்த பதிலும் சொன்னதில்லை. நிச்சயமாக தொடர்ந்து இந்த பிரச்சனையை எழுப்புவோம். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை. திமுகவுக்கு எதிராக அனைவரும் சேர்ந்துவிடக்கூடாது என்ற அச்சம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த தமிழிசை சவுந்தரராஜன் 2026 தேர்தலை எதிர்நோக்க திமுக பதற்றத்தில் உள்ளதாக விமர்சித்தார். இது மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்தது மக்களுக்கான பிரச்சனை. சட்ட ரீதியாக அது என்ன நடக்குமோ அப்போது நடக்கும். அப்பொழுது பாராளுமன்றத்தில் நிச்சயமா விவாதம் வரும். இதுக்கு முன்கூட்டியே எதற்கு நீங்கள் இவ்வளவு பதறுகிறீர்கள், பதற்றமாக இருக்கிறீர்கள்? 2026 இவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால இல்லாத ஒன்றை வைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எதிராக யாரும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு இப்போ. அதனாலதான் நான் கேட்கிறேன், அதிமுகவையே அந்த கூட்டத்துக்கு நீங்க அப்ப கூப்பிடல? நீங்க இன்னொரு கட்சியில எதிர்கட்சியும் கூப்பிட்டீங்க. அங்க பிஆர்எஸும் வந்தாரு, அதே மாதிரி ரேவந்த் ரெட்டியும் வந்தாருல, ஏன் கூப்பிடல? நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. நீங்க சோர்ந்துராதுங்க முதலமைச்சர் அவர்களே, நாங்க சேர்றவங்க சேருவோம் நான் சொல்றேன். மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஹெச் ராஜா ஆகியோர் மீது சேலத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் சேலம் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அண்ணாமலை மற்றும் ஹெச் ராஜா ஆகியோர் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக கூறியிருந்தார். இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்த நிலையில் இருவர் மீதும் சைபர் கிரைம் சார்பில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 27, 29ஆம் தேதிகளில் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 21 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பல ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளன.
இதன் காரணமாக சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே காலை 5:40, காலை 10:15, நண்பகல் 12:10 மணிக்கு ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே காலை 10:30, 11:35 மணிக்கு ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி சென்ட்ரல் வழித்தடத்திலும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே காலை 9:55 மணிக்கு இயக்கப்படும் ரயில் கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும். கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் இடையே மாலை 3 மணிக்கு இயக்கப்படும் ரயில் கடற்கரையிலிருந்து இயக்கப்படும். ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவைச் சேர்ந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் குழுமம் அமெரிக்காவில் $20 பில்லியன் முதலீடு செய்யவிருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். வாஷிங்டன் டிசி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் மற்றும் ஹுண்டாய் நிறுவனத்தின் தலைவர் யூசுன் சுங், லூசியானா மாகாணத்தில் $5 பில்லியன் இரும்பு ஆலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். ஜார்ஜியா மாகாணத்தில் $7.59 பில்லியன் மதிப்பிலான கார் மற்றும் பேட்டரி தொழிற்சாலையை திறக்கவும் ஹுண்டாய் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, விசிக, நாதக உட்பட அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் கட்சிகளின் கோரிக்கைகள், புகார்களை மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில தேர்தல் அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் கட்சிகளின் கோரிக்கை, புகார்களை பதிவு செய்து கொண்டார். வாக்காளர் பட்டியலில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என திமுக சார்பில் கோரிக்கை வைத்ததாக அக்கட்சியின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட RS பாரதி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவை மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடைபெற வேண்டுமென்றால் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் லிஸ்ட் அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீதான இரட்டை குடியுரிமை வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகம் 4 வாரங்களுக்குள் முடிவெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல் காந்தி மீதான இரட்டை குடியுரிமை வழக்கு விசாரணை அலகாபாத் உயர்நீதிமன்ற லக்னோ அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகம் 4 வாரங்களுக்கு முடிவெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறிய நீதிமன்றம் விசாரணையை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அதே சமயம் இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி 2019ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் தங்களது நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்துமாறு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மோகன்லால், மம்முட்டி இடையிலான நட்பு மிகவும் இணக்கமான ஒன்று என நடிகரும் இயக்குநருமான பிருத்விராஜ் தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய பிருத்வி, மோகன்லால் மம்முட்டி நட்பு குறித்து பேசினார். தனது குடும்பத்திற்காக கூட செய்யாத விஷயங்களை மம்முட்டிக்காக மோகன்லால் செய்ததாகவும் பிருத்வி பெருமிதம் தெரிவித்தார். சென்னையில் கட்டட திட்ட அனுமதி பெற விண்ணப்பிக்கும் நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கட்டட அனுமதி பெறும் நடைமுறையை தமிழக ஒற்றை சாளர போர்ட்டலில் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சியில் சமர்ப்பிக்கப்படும் கட்டட திட்ட அனுமதி விண்ணப்பங்களை தமிழ்நாடு ஒற்றை சாளர போர்ட்டல் இணையதளம் மூலம்தான் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மார்ச் 31 மற்றும் அதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் ஏற்கனவே உள்ள நடைமுறையிலேயே ஒப்புதல் வழங்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களோடு ஆதார் எண்ணை இணைப்பதற்காக புதிய சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதால் ஒரு நபர் பெயரில் எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்த விவரங்களை எளிதாக அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாப்ட்வேர் பணிகளை மேற்கொள்ள சுமார் 9,67,00,000 ரூபாயை தமிழகத்துக்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள தேசிய தகவலியல் மையம் வாயிலாக மென்பொருள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த சாப்ட்வேர் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7,535 ஆசிரியர் பணியிடங்களுக்கு உத்தேச தேர்வு அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் 1,915 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கும் 1,205 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கும்
செப்டம்பரில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இணை பேராசிரியர்கள், உதவி நூலகர்கள் உள்ளிட்ட 232 இடங்களுக்கு ஏப்ரல் மாதம் தேர்வு நடைபெறும் என்றும், காலியாக உள்ள இணை சட்ட பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 132 பணியிடங்களுக்கு மே மாதமும், காலியாக இருக்கும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 4000 பணியிடங்களுக்கு ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் சீனியர் மாணவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுக்கரை அருகே உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் ஜூனியர் மாணவரின் 2500 ரூபாய் பணம் காணாமல் போனதாக கூறி சீனியர் மாணவர் ஒருவரை ஜூனியர்கள் இணைந்து தாக்கினர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அந்த வீடியோவில் இருந்த 13 மாணவர்களை இடைநீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டது. இச்சூழலில் தாக்குதல் நடத்திய மாணவர்கள் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் 18 வயது பூர்த்தியடையாத 3 நபர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் மற்றவர்களை சிறையிலும் அடைத்தனர். மற்ற 7 பேர் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கணக்கில் வராத 15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் கொலீஜியம் பரிந்துரைத்தது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. மும்பை தாராவி பகுதியில் நேற்று இரவு இந்த விபத்து நேர்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் லாரி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சம்பவம் காரணமாக சியோன் தாராவி விரைவு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடும் விவாதம் நடந்த நிலையில் தனக்கு எதிராக தவறான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலமைப்பை மாற்றுவோம் என தாம் ஒருபோதும் கூறவில்லை என்றும், பாஜக தனது அறிக்கையை திரித்து பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். தனக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்த டி.கே. சிவக்குமார், நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் அரசியலமைப்பை மாற்றுவதுதான் முன்னுரிமை என்றே தாம் கூறியதாகவும் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தில் உள்ள சிலிண்டர் கிடங்கு ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் வெடித்து சிதறிய சிலிண்டர்கள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சிதறி கிடந்தன. வேகம் குறைந்த பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ஏலப்பாறை அருகே சுற்றுலாத்தலமான வாகமனில் சர்வதேச அளவிலான பாராகிளைடிங் சாகச சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு விழா நடைபெற்றது. இங்கு ஒரு வாரமாக நடைபெற்ற பாராகிளைடிங் போட்டிகளில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற சாகச வீரர்கள் பங்கேற்றனர். கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் பாராகிளைடிங்கில் பறந்து போட்டிகளை நிறைவு செய்தார். காற்றின் வேகத்திற்கு ஏற்ப பாராகிளைடிங் இயக்கி அதிக நேரம் பறந்து லாவகமாக தரையிறங்குவதன் அடிப்படையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் படிகளை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற மத்திய அரசு சார்பில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் எம்பிக்களின் மாதச் சம்பளம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தினசரி படி 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாகவும், ஓய்வூதியம் 25,000 ரூபாயிலிருந்து 31,000 ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து முன்தேதியிட்டு கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சென்னையின் குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் முதற்கட்டமாக திறக்கப்பட்டுள்ளது. இது வரும் 28ஆம் தேதி தமிழக எல்லையை வந்தடையும் எனவும், திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் கிருஷ்ணா நதி நீரை திறக்க கோரி ஆந்திர பொதுப்பணித்துறைக்கு தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியிருந்த நிலையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது.
ஜாமீன் பெற்ற கைதிகள் சிறையிலிருந்து வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டால் அது மனித உரிமை மீறல் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் பெற்ற பிறகும் சிறையில் இருக்கும் கைதிகளின் விவரங்களை சட்டப்பணிகள் ஆணையத்திடமோ அல்லது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என சிறை நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் ஆணையிட்டது. ஜாமீன் கிடைத்தவர்கள் சிறையில் இருப்பதை தவிர்க்கும் வகையிலான நடைமுறையை பின்பற்றுமாறு சிறை அதிகாரிகளுக்கும் சட்டப்பணிகள் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. ஜாமீன் கிடைத்த பின்னரும் நிபந்தனைகள் காரணமாக 800க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையில் உள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறது. திருநெல்வேலி பேட்டை ரயில் நிலையத்தில் 15 மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டை பகுதியில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி பள்ளியில் பயிலும் இரு ஊர்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையே சில தினங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக பேட்டை ரயில் நிலையத்தில் 15 மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மாணவன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக அரசின் சதித்திட்டங்களை திமுக அனுமதிக்காது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இஸ்லாமிய மக்களுக்காக திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பெருமையுடன் பட்டியலிட்டார். குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக அதிமுக மாநிலங்களவையில் வாக்களித்திருந்ததால் அந்த சட்டமே நிறைவேறியிருக்காது என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்தால் ஒரு இஸ்லாமியர் கூட பாதிக்கப்பட மாட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் இதனை சிறுபான்மையின மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். தற்போது அவர் கூச்சமின்றி இஃப்தார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாகவும் சாடினார். சட்டத்திட்ட மசோதா இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கு. சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பார்க்கிறாங்க. அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும். ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். பாஜக அரசோட சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம்.